பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3 நாட்கள் நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா களை கட்டியது. சென்னை 20 இடங்களில் 1500 கலைஞர்களுடன் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தப்பட்டது. ஜனவரி 15 முதல் 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற்ற சென்னை சங்கமம் முடிவுற்றது. பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரத்தை கொண்டாடும் பிரம்மாண்ட நிகழ்வாக அமைந்தது. இந்த பக்கம் மறுபக்கம் அப்படியே ரொம்ப தமிழை பற்றியும் அதை பற்றி சம்மந்தமான விஷயங்கள், தமிழ் வந்து எப்படி வளர்ந்தது அந்த விஷயங்கள்லாம் பற்றி பாட்டாகவும் மக்களுக்கு புரிகிற விதத்துலேயும் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை ஏற்பாடு செஞ்ச சென்னை மாநகராட்சிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய ஏற்பாடில் ரொம்ப நிகழ்ச்சி நல்லாயிருக்கு. இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து அதிகமாக நடக்கக்கூடிய இடமா ஏற்படுத்தணும் அரசாங்கம். இதுக்கு இன்னும் அரசாங்கம் வந்து நிறைய உதவிகள் செய்யணும். இந்த மாதிரி இன்னும் தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள இனங்கண்டு இந்த மாதிரி மேடை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நிறையா தகவல்கள் வந்து தெரியறதா இருந்தது. கணியன் பூங்குன்றனாரை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், ஒவ்வொரு பாடல்களை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், குறிப்பாக நிறையா விஷயத்த அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போகலாம். இதை சமமாக ஒரு எளிய நிலையில் ஈஸியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களோட குழுவிற்கு என்னோடய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தமிழை எப்படி கொண்டு போய் இந்த இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துருக்காங்க. புது வழி மியூசிக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் கொண்டு இதை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா பொதுமக்களும் வந்து இங்கே இதை பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தமிழக அரசுக்கு நன்றி, தமிழக முதல்வருக்கு நன்றி. குறிப்பாக சொல்லப்போனால் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன் ரொம்ப அழகாக ஒருங்கிணைத்து அந்த குழுவை ரொம்ப எக்ஸலண்ட்டாக அதை வழிநடத்தி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு.